வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவில் யோர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய புக் ஸ்டடி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு புக் ஸ்டடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் 5வது பகுதி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், நம்ம 2வது சாப்டருக்குள்ளே நம்ம போக போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் தான். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி தான் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்க அதை பண்ணாங்க, இது பண்ணாங்க, இவங்க அதை சாதிச்சாங்க, இவங்க இதில் சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு நபர் யார் அப்படின்னா நாம தான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் என்னை பற்றி நான் படிக்கணும் அல்லது என்னை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கெரியர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெரியரை என்னுடைய ட்ரூ செல்ஃபோடு, அதாவது என்னுடைய சுயம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நிஜமாகவே நான் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அந்த தன்மையோடு என்னுடைய கெரியரை பொருத்தி பார்க்குறதுக்காக, அல்லது எனக்கு என்ன மாதிரியான நபராக நான் இருக்கிறேனோ அது மாதிரியான ஒரு கெரியரை நான் வடிவமைச்சு போனேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய கெரியர் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும், அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலை அல்லது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கெரியர் பார்த்து சூஸ் பண்ணுறது தான் சரியான ஒரு வழியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய முதல் படி என்ன அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ட்ரூ செல்ஃப்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சுயம், நிஜமாகவே நான் யாராக இருக்கிறேனோ அது என்ன, அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது எனக்குள்ள ஒரு கெரியருக்கான ஒரு விதை எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. முதலாவது நாலேஜ் அப்படின்னா எனக்கு இயல்பாகவே ஒரு விஷயத்தை பற்றின அடிப்படையாக எனக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்குள்ளே இருக்கும். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எபிக் லைஃப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே இயற்கையாகவே ஒரு விஷயத்தை பற்றின ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும். சில பேர்னால தாவரங்களை பற்றி, அதாவது பிளான்ஸை பற்றி ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும், ஸ்டடி பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதில் இயற்கையாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு இசையின் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேர் இந்த கால்குலேஷன்ஸ், நம்பர் பற்றின விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு இந்த எழுதுறது, கவிதை, இந்த மாதிரியான இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குமே இயற்கையாகவே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கு. ரெண்டாவது டேலண்ட் அப்படின்னா ஒரு செயலை, ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மை இயல்பாகவே ஒருத்தங்களுக்குள்ள இருக்கும். அவங்க அந்த வேலையை ரொம்ப வேகமாக கற்றுக்குவாங்க, ரொம்ப சீக்கிரமாக அதில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இயல்பாகவே ரொம்ப வேகமாக மற்றவங்களை விட ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதை நம்ம டேலண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணாவது லேர்ன்ட் ஸ்கில். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வரோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட உருவாக்கின திறமைகள் இருக்கும் இல்லைங்களா, அது. நான்காவது இன்ட்ரெஸ்ட் அல்லது பேஷன். நமக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது. அந்த பேஷன் நமக்குள்ளே இருந்து உருவாகி இருக்கலாம், அல்லது வேற ஒருத்தங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நமக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ அந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி, அல்லது எது நம்மளை டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கெரியர் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய கெரியர் பாத் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரியான ஒரு கெரியர் பாத்தை செலக்ட் பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற திறமைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது தான் நிறையா பேருக்கு அது சேலஞ்சஸ் இருக்குது. அதை பண்ண முடியாமல் போகுது, கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு PDF மெட்டீரியல் நான் கொடுக்க போகிறேன். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளில் சில PDF மெட்டீரியல்ஸும் வரப்போகுது, ஒர்க் புக் வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போது என்னுடைய ட்ரூ செல்ஃப்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது உண்மையான நான் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குது, கெரியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டுமே அலைன் ஆகணும், அதாவது எனக்கு தகுந்த மாதிரியான ஒரு கெரியர் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய ட்ரூ செல்ஃபோடு ஒரு கெரியர் பார்த்து உருவாக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னா, முதலாவது நான் யாராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த ஒரு நபர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்சனாலிட்டியோடு
என்னுடைய விஷன் அப்படிங்கிறது மேட்ச் ஆகணும். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் யாராகணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய விஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் ஒரு பெரிய விஷயத்த நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் வந்து என்னுடைய மனக்கண்ணால் என்ன நானே பார்க்க முடியல அப்படின்னா அந்த இடத்த என்னால் அடைய முடியாது. ஓகே, இப்போ விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் யாராகணும் அப்படிங்கிறதும் வந்து பொருந்திருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய தேர்வுகள், சாய்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, நான் எடுக்கக்கூடிய முடிவுகள், நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன், இங்கே 2 ஆப்ஷன் வரும்போது நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த தேர்வுகள் என்னுடைய விஷனோடு பொருந்தணும். ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நாம் எடுக்கக்கூடிய தேர்வுகளும் தான், அந்த சாய்ஸஸும் தான் வந்து நம்முடைய லைஃப்பையே வந்து டிசைன் பண்ணுது. நம்ம வந்து ஸ்கூல் படித்து முடிக்கும் போது என்ஜினியரிங் போகணுமா அல்லது ஆர்ட்ஸ் போகணுமா, ஆர்ட்ஸ் போகிறோம் அல்லது என்ஜினியரிங் போகிறோம் அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸை நான் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் எடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் தான், நான் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவதற்கு உதவி செய்யுது. ஸோ அப்போ என்னுடைய விஷன், ஒரு பெரிய ஒரு விஷன் நான் வச்சுருக்கேன், நான் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு தேர்வுகளும் அந்த விஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அதை நோக்கி போவேன். நான் எடுக்கக்கூடிய தேர்வுகள், என்னுடைய செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சாய்ஸஸ் அப்படிங்கிறது என்னுடைய விஷனுக்கு பொருந்தலை அப்படின்னா என்னுடைய விஷன் இங்கே இருக்கும், நான் வேற எங்கே அவருடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் போயிட்டுருப்பேன். மூணாவது, உங்களுடைய எஃபோர்ட் இருக்கு இல்லையா, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயல்கள் அப்படிங்கிறது உங்களுடைய விஷன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். என்னுடைய விஷன் பெருசு ஆனால் என்னுடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது சிறுசு அப்படின்னா என்னுடைய விஷனை என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நான்காவது, எனக்கு சில கொள்கைகளும் சில பிரின்சிபல்ஸும் சில வேல்யூஸ் இருக்கணும், சில மதிப்புகளும் சில கொள்கைகளும் இருக்கணும். நடத்தை அப்படிங்கிறது, பிஹேவியர் அப்படிங்கிறது, நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வேல்யூஸையும் என்னுடைய பிரின்சிபல்ஸையும் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். நம்முடைய லைஃப்பில் நமக்கு நாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதுதான் வந்து ட்ரூ டிசிப்ளின், உண்மையான ஒரு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, எனக்கு நானே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், நான் முடிவு பண்ணுற ஒரு விஷயத்தை, நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நானே வந்து கேட்குறேன் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது, அல்லது நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி நடந்துக்கிறனோ அது எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, எனக்குன்னு சில மதிப்புகளை நான் உருவாக்கி வச்சுருக்கணும். நான் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறேன் அப்படின்னா அது இது மாதிரியான மதிப்புகளை உருவாக்கணும், இது மாதிரியான வேல்யூஸ் வந்து அதில் இருக்கணும், அப்படி இல்லைனா நான் அதில் வந்து ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில வேல்யூஸ் வச்சுருக்கணும். அது மாதிரியான சில கொள்கைகளை நாம் உருவாக்கி வச்சுருக்கணும். நண்பர்களே, உங்களுடைய யூனிக் கேரக்டரை பில்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸும் இந்த பிரின்சிபல்ஸும் தான். சரி, இப்போது உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சில கேள்விகளை கேட்டுக்கணும், சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும். என்ன அப்படின்னா, உங்களை ட்ரைவ் பண்ணக்கூடிய விஷயம் எது, உங்களை வந்து எது மோட்டிவேட் பண்ணுது, உங்களை வந்து எது வந்து இழுக்குது, எது வந்து உங்களை வேலை செய்ய தூண்டுது, நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பற்றின சில வார்த்தைகள். குக்கு எஃப்எம்மோட ஸ்பெஷல் பொங்கல் ஆஃபர். பொங்கலை முன்னிட்டு குக்கு எஃப்எம் 60% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு மேசிவான ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. அதாவது வெறும் 39 ரூபா அப்படிங்கிற மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் குக்கு எஃப்எம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கேட்க முடியும். பொங்கல் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர நிறைய விஷயங்கள்ல முக்கியமான ஒன்று ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஜல்லிக்கட்டினுடைய வரலாற்றை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்கறதன் மூலமா ஜல்லிக்கட்டினுடைய சிறப்புகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸை கேட்கறது மூலமா உங்களுடைய நாலேஜை இந்த புது வருஷத்திலிருந்து அதிகப்படுத்தி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை 39 ரூபாயிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஓகே, இப்போ உங்கள் லைஃப்பை டிரைவ் பண்ணக்கூடிய முக்கியமான 4 ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து ஒரு தொழிலை தொடங்குகிறோம், நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். ஆனால் மேலோட்டமாக நம்ம வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து பின்னாடி வந்து அதை துரத்திக்கிட்டே போவோம். ஆனால் அதை தாண்டி உண்மையான காரணம் என்ன, நம்ம உண்மையாகவே நம்மளை ட்ரைவ் பண்ணுற விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கு நம்முடைய லைஃப்பில் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பணம் அப்படிங்கிறது தானாகவே நம்மளை தேடி வர மாதிரியான ஒரு கெரியர் பார்த்தா நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு உங்களை டிரைவ் பண்ணுற 4 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றின ஒர்க் புக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் அதை பற்றின மேலோட்டமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒர்க் புக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அந்த 4 ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா, முதலாவது அட்வான்ஸ்மெண்ட், முன்னேற்றம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, உங்களை வந்து அதை மோட்டிவேட் பண்ணுது. அதற்காக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். என்னென்ன விதமான முன்னேற்றம் அப்படின்னா, இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து அடுத்தடுத்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது, ப்ரொமோட் ஆகும்போது என்னுடைய வாழ்க்கை முறை வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அதனால் என்னை ட்ரைவ் பண்ணுற ஒரு விஷயம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது கம்ப்ளீட்டிங் எ டாஸ்க். ஒரு வேலையை நாம் செஞ்சு முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு விதமான திருப்தி ஏற்படும். அடுத்தது மீட்டிங் எ டெட்லைன். இந்த டைமுக்குள்ளே ஒரு வேலையை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்கும்போது அதை வந்து சேலஞ்சாக வந்து எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கா? இல்லை ஒரு டீமாக வந்து செயல்பட்டு ஒரு கோலை அடையிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி கொடுக்குற மாதிரியோ அல்லது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியோ உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ இருக்கா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, 4 முக்கியமான ஏரியாஸ் உங்களை டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 4 ஏரியாவில் ஒவ்வொன்றும் இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களை டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையுமே 4 ஏரியாஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது அட்வான்ஸ்மெண்ட், முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இதில் உங்களை எது டிரைவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை வந்து நீங்கள் இப்போ நோட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் வந்து நான் ஒர்க் புக் கொடுத்துருக்கேன். இப்போ 2வது ஏரியா இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம். எனக்கு வந்து ஒரு செட்டைன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்குது. இந்த மாதிரி நான் வந்து வாழணும், இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை டிரைவ் பண்ணுதான். 2வது ரெகக்னிஷன். எனக்கு வந்து மற்றவங்க மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரம் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு எனக்கு தோணுதா. 3வது செக்யூரிட்டி. நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால் நான் வந்து என்னுடைய லைஃப், என்னுடைய ஃப்யூச்சர், என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் செக்யூராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கா? இந்த 2வது ஏரியாவில் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து தனித்துவமாக உங்களை வந்து டிரைவ் பண்ணுது? இப்போ 3வது ஏரியா மேட்னஸ். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஆசை இருக்கும், கிறுக்குத்தனமாக சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான சில டிரைவிங் ஃபோர்ஸஸும் இருக்கும். அதில் முதலாவது அப்போசிஷன், மற்றவங்களுக்கு வந்து ஒரு விதமான எதிர்ப்பு தெரிவிப்பது. அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நிறைய மற்ற எதிர்கட்சியினுடைய விஷயங்களை பற்றி அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 2வது காம்படிஷன், ஒரு விதமான போட்டி மனப்பான்மை. இவங்க வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, இவங்க வந்து இதை அச்சீவ் பண்ணுறாங்க, நானும் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள வரக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மை. 3வது கண்ட்ரோல், மற்றவங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கணும், அல்லது ஒரு ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டு நான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும், ஒரு பொசிஷனை நான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது பவர் அண்ட் ஃபேம், அதிகாரமோ அல்லது புகழ் அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து பிடிக்கும், என்னை வந்து அதை டிரைவ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது ப்ரூவிங் அதர்ஸ் ராங், மற்றவங்க சொல்கிற கருத்து வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து நிரூபிக்கும் விதமாக நான் வந்து யோசிக்கிறது. இதுவும் வந்து ஒரு விதமான டிரைவிங் ஃபேக்டர். அடுத்தது சங்கடமான அல்லது ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு நாம் வந்து போகிறது. இது வந்து உங்களுடைய காலேஜ் அல்லது ஸ்கூல் டேஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நம்ம வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாது, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னோக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பாஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது, பட் நெகட்டிவாக இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டர். அடுத்தது மாஸ்ட்ரி, நிபுணத்துவம் அடையணும். எனக்கு வந்து நான் வந்து ஒரு துறையில் போகிறேன், அந்த துறையில் ஒரு விஷயத்தில் இருக்கிற எல்லா வித்தைகளையும் நான் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து தேர்ச்சி அடைஞ்சு ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க நார்மலாக ஒர்க் பண்ணுறத விட ரீசர்ச் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை கலெக்ட் பண்ணி தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அடுத்தது டிசையர் டு பி பெஸ்ட், நான் வந்து சிறந்தவங்களாக இருக்கணும். இப்போ ஒருத்தங்க ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை நான் வந்து பிரேக் பண்ணணும். ஒருத்தங்களால் இந்த ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா அவங்கள விட நான் வந்து அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இதுவும் வந்து ஒரு விதமான போட்டி மனப்பான்மை தான். ஆனால் இந்த போட்டியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து பெஸ்ட்டாக
இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இப்போ இந்த மூணாவது ஏரியாவில் மேட்னஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது நான்காவது பர்பஸ், நோக்கம். நாம் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம், அதை ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம். ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணணும். நம்ம செய்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும், மற்றவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது சேஞ்ச், மாற்றம். நான் வந்து மாறணும், என்னுடைய லைஃப்பை மாற்றணும், என்னுடைய ஃபேமிலியை வந்து மாற்றணும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து படிக்கலை, என்னுடைய பசங்களை நான் வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி அவங்கள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா மாற்றம் தான். அதாவது இதே மாதிரி போனால் நான் எப்படி இருந்தனோ அப்படி தான் என்னுடைய பசங்களும் இருக்க போகிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க மாறணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு விதமான மாற்றம். இது மாதிரியான ஏதாவது ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக. அடுத்தது மூணாவது இம்பேக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா சும்மா வந்து பண்ணிட்டு போயிடக்கூடாது, நம்முடைய பேரை வந்து பதிய வைக்கணும். நம்ம வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதாவது மேக் எ டென்ட் இன் த யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஒரு டென்ட்டையே வந்து ஒரு ஓட்டையை வந்து உருவாக்கணும், ஒரு ஒடுக்கலை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் இம்பேக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவரை வந்து ட்ரைவ் பண்ண ஒரு விஷயத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நான்காவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். எனக்குள்ள சில தன்மைகள் இருக்குது, அந்த சுய தன்மைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக, அதை நான் வந்து பார்க்குறதன் மூலமாக எனக்கு ஒரு விதமான திருப்தி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 4 முக்கியமான ஏரியாஸ், இது வந்து அப்படியே வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உங்கள் லைஃப்பில் இந்த 4 முக்கியமான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து போர்டம், அதாவது நான் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தோடு இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்து என்ட்ரானேன், இந்த தொழில் ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி போர் அடிக்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுருக்கா. ரெண்டாவது டிக்ளைனிங் ரிசல்ட், அதாவது எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து என்னுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தேன், இப்போ வந்து எனக்கு பெருசாக ரிசல்ட் அப்படிங்கிற என்னால் பார்க்க முடியல. அதாவது நான் செய்யக்கூடிய வேலைகள் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டில் ஒரு குறைபாடு இப்போ ஏற்பட்டிருக்கா. மூணாவது பிளாட்டூ, அதாவது நான் வந்து ஒரு டைமில் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பெருசாக முன்னேற்றமே கிடையாது. தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, லைஃப்லையும் சரி, ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது, மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கா. அடுத்தது நான்காவது, என்னுடைய திறமைகளை நான் வந்து முழுசாக பயன்படுத்தலை அப்படின்னோ, அல்லது என்னுடைய திறமைகள் எனக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் வந்து எனக்கு பெரிய திறமைகள் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன், அது ஆரம்பத்தில் ஒரு டைமில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருந்தேன், இப்போ அது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது, என்னால் வந்து என்னுடைய திறமைகளை முழுசாக வந்து பயன்படுத்த முடியலங்கிற உணர்வு இருக்கா. இப்போ நாம் பார்த்த இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆமாம், இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை எது ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுடைய லைஃப்பை போய் திரும்ப பார்த்து அதை வந்து அசஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதன் மூலமாக திரும்ப உங்களுடைய டிரைவிங் ஃபேக்டரில் இருந்து உங்களுடைய புது விஷயத்தை ஆரம்பித்து நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியும். அதை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும், அதாவது இப்போ நான் குக் எஃப்எம் பற்றி விளம்பரம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த குக் எஃப்எம்னுடைய அந்த லிங்க்குக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா PDF மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் ஒர்க் புக்கு, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரிண்டெல்லாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட் உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தனியாக வந்து ஒரு நோட்டு போடுங்க. இந்த புக் சீரீஸ்க்காக, யுவர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படிங்கிற இந்த புக் சீரீஸ்க்காக ஒரு தனியாக வந்து ஒரு நோட் போடுங்க. பேப்பரெல்லாம் வந்து எழுதாதீங்க, கட்டாயமாக நோட்டு தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அந்த நோட்டில் இந்த மாதிரி நம்ம ஒர்க் புக்கில் என்னென்னலாம் வந்து கொடுக்குறோமோ அந்த கேள்விகளையெல்லாம் வந்து எழுதிட்டு, கேள்விகள் இருக்குது அப்படின்னா கேள்விகளை எழுதிட்டு, அல்லது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா என்னுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணுற 4 முக்கியமான மேஜர் ஏரியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போட்டுட்டு எந்தெந்த விஷயத்தில் எது உங்களை ட்ரைவ் பண்ணுதோ அதெல்லாம் வந்து அதுக்கு கீழே வந்து எழுதிக்கிட்டே வரணும். இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இன்சைட்டை கொடுக்காது, ஆனால் நம்ம கொடுக்க போகிற எல்லா ஒர்க்கையும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த நோட்டை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பகுதியில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.